வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. 29 பற்றி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரோல். இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, இட்ஸ் சம்திங், எப்படி சொல்கிறது, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். எனக்கு இதுக்கு ரத்னனாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும், என்னை சத்யாவை பார்த்ததுக்கு. அது இல்லாமல் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னா, இன்னும் அதே தான், நான் ரெட்ரோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது ஒரு ஒரு ஜேர்னி தான். அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று இதை என்னை மென்டர் பண்ணி எனக்கு அவ்வளோதான். அது பெருசாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில, ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஸ்டோன்மென்ஸ் அண்ட் ஜி ஸ்குவாட் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். ஷான் ரோல்டன் சார் சாரி, டங்கு ரோல் ஆகுது. ரெண்டு ரெண்டு பாட்டு கேட்டிருக்கேன் வந்ததுலேருந்து. லைக் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் ஃபாலோட் இஸ் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து. அவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ராஜா சாரோட வாய்ஸ் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்னு நான் பேசுகிறவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதில் ஒரு ஃபேப்ரிக், அந்த டைமில் இருந்த அந்த ஒரு வாய்ஸில் ஒரு எமோஷன் வந்து அவருக்கு இருக்கணும். ஐ திங்க் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சிங்கர். அவர் மியூசிக் கம்போசர் எல்லாத்துக்கும் தெரியும், பட் எனக்கு அவர் சிங்கராக ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஷான் ரோல்டன் சார். மித்தபடி படத்தில் ஒர்க் பண்ண பிரீத்தி கூட இட் வாஸ் லைக் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். மாதேஷ் சார், உங்கள் டீம் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபி லெசன் சொல்லலாம். லைக் ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச். இது நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கெரியருக்கு என்னோட ரெஸ்ட் ஆஃப் த கெரியருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஜுகேஷன் இருந்திருக்கா இல்லை. தேங்க்யூ ஸோ மச். பிரவீன் ராஜா, ஓவர் த இயர்ஸ் 7-8 வருஷமா நண்பன், ஃப்ரெண்ட், சூப்பர்டா, தேங்க்யூ. வேறு எடிட்டர் சதீஷ், நான் ஒரு சாமி, அவரை மித்தபடி பயங்கரமாக கலாய்ச்சிட்டுலாம் இருப்பேன். ரொம்ப லைக் இந்த ஹோல் ஃபிலிம் க்ரூவே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஜாஸ்தி இருந்த ஒரு எமோஷன், ரொம்ப கனெக்டடான ஒரு குரூப். அண்ட் வி புட் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த ஃபீலிங், எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அது ஃபீல் ஆகும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நான் தேங்க் பண்ண நினைக்கிறது, இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரத்னகுமார் தான். அண்டு கார்த்திகேயன் அவர்களை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசணும். என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வி ஸ்போக் அந்த ஃபோன், ரொம்ப லைக் பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணணும்னா இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து வழக்கமாக சில காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இது நல்ல படம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அண்ட் ரத்னா வந்து நான் லவ்வர் படத்தோட ப்ரீமியரும் போது அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருந்தேன். அவரோட படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ட்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கலைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நம்மளை பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் எப்பயுமே இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்தவங்க இப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவாவார். இப்போ வந்து இந்த படத்தில் அவர் சொன்ன அந்த கதை, அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஒன்று சொன்னார். ஸோ அந்த எக்ஸாக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த மியூசிக்காக நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரில். ஸோ ஒரு மியூசிக்கலான பர்சன், ஆல்சோ ரொம்ப டீப்பான பர்சன். ஐ கனெக்ட் அ லாட் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர், பீட்சா டைம்லேருந்து அவரோட ஃபேனு. அந்த படத்தோட ஆர்ஆர்லாம் வாசிச்சிருக்கேன். ஸோ அவர் தான் இந்த படம் எடுத்தாரான்ற அளவுக்கு பயங்கர கிரவுண்டடாக இருப்பார். அந்த படம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் பார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. கண் இடுக்கு வழியாக பார்த்தேன், அப்படி அவ்வளோ பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டான ஆர்டிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த ஆல்பம் ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பமாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் 2 பாட்டு பண்ணிட்டோம். வி டெஃபினெட்லி ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் ஹார்ட் இன் டு இட். ரொம்ப சீரியஸாக பேசிட்டேன். கொஞ்சம் 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே,
மியூசிக்கே கொஞ்ச நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. யாராவது பாட்டு போட்டாலே எரிச்சலாக வரும், மியூசிக் அச்சே ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. எனக்கு டிசம்பர் தான் பிறந்த நாள். ஸோ 29வது வயசு, 30 வயசு ஆக போகுது இப்போ. ஸோ என்ன ஆச்சு, வீட்லேயும் எல்லாரும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. திடீர்னு எங்கேயா கிளம்பி போயிடுவேன், ஒரு மாதம் வரமாட்டேன். அப்புறமா திடீர்னு ஒரு மாதம் கழிச்சு வருவேன். பார்த்தா அந்த கிட்டத்தட்ட அந்த நான்கடவுள் ஆரியா இருப்பார்ல அந்த ஜோனுக்கு போயிட்டேன். சரி நான் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னோட பிறந்த நாள் இன்னைக்கு மிட் நைட் பிறந்த நாள், 30 வயசு ஆக போகுது. என்னோட ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட இந்த ஃபார் நோ ரீசன். அப்பரண்ட்லி டு த்ரோ மீ ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நான் ஸ்மெல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ பண்ணுறாங்க, மூஞ்சிலெல்லாம் தண்ணி கொட்டுறாங்க. நான் எதுக்குமே சொரண இல்லாத மாதிரி இருக்கேன். ஸோ பயங்கரமாக சண்டை போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி வெளியே எங்கேயோ போயிட்டு வரேன். வந்துட்டு மணி ஒரு 11:55 இருக்கும். வந்துட்டு நான் அது வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். எனக்கு வந்து வாழ்க்கையை ரொம்ப நகைச்சுவையாக மாற்றின ஒரு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வேறு. ஏன்னா விது விது இஸ் மை, எனக்கு அண்ணன் தம்பி தங்க யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் கிளைம் பண்ணோம் ஆஸ் அ பிரதர் அப்படின்னா விது இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், எனக்கு 8 வயசு. அப்போலேருந்தே வி நோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ இன்னைக்கு பர்சனலாகவே அவன் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இது இப்போ பெரிய பருப்புமாய் பேசினான் 29 வயசில். அவர் வந்து என்னது நான் என்ன யார் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 4 பேரை லவ் பண்ணான். அந்த 4 பேரில் யாரை இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த வயசு அவனுக்கு அது. அதை தவிர அவன் வேறு எதுவுமே பண்ணல அந்த வயசில். இதுக்கு வந்து இவன் வந்து நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன் இப்படிலாம். ஏன்னா இவனுக்கு இவன் யார், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் வாழ்க்கையில் உருப்பிடுவானா மாட்டானா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தது நான், அவங்க அம்மா. ஆக்சுவலாக இவன் வந்து இன்னைக்கு என்னன்னா மைக்க பிடிச்சி சூப்பர் ராணி நல்லா நடிக்கிறங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நல்லா வருவான். ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், ஜி ஸ்குவாட் நிறுவனம் சேர்ந்து தயாரித்து உருவாக்குன்னு ஒரு மிகப்பெரிய நடிகனா வருவான், ஹீரோவாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ரத்னகுமார் ஆக்சுவலி அகெயின் we are so proud.